சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, வந்து பார்த்தா தான் தெரியும். படத்தை பார்த்தா தான் புரியும். புரிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். படம் சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு பார்க்கும்போது நாங்கள் டெய்லி இதை பார்த்துக்கிறோம். ஃபோரமாருக்கும் போவோம். பை பை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருந்தது படம், நல்லா இருக்கு. இல்லை, வித்தியாசமாக இருந்தது படம். ஒன்றும் போரெல்லாம் அடிக்கல. எல்லாரும் சொன்ன மாதிரி நல்லா தான் இருந்தது படம். ஒரு பொதுநலத்துக்காக இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டவங்க தன்னோட சுயநலத்துக்காக இந்தியன் தாத்தாவை வெறுத்தது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணம். பட் படம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஒன்றும் அதுமாரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் அதே 3 மணி நேரம் தான் ஒன்று மாதிரி இருந்து எந்த இடத்த கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. கமல் செம்ம நினச்சாரு. எக்ஸிஸ்டில் வந்து சூப்பராக நினச்சாரு. வந்து செம்ம இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தாத்தா ரராரு. படம் நல்லா இருந்துச்சு. கமல் சார் ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அடுத்தவங்க கொள்ளடிக்கூடாது அந்த மாதிரிலாம் கரெக்டாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அருமைங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நெகட்டிவ்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் இல்லை. மீம்ஸ் வந்து நிறையா நெகட்டிவ் போடுறாங்க, அது நல்லா இல்லை. நல்லா இருக்குது. தேர்ட் பார்ட்டை ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பிடிக்கல நாங்கள், ஆனால் ஏன் தெரியல, படம் நல்லா இருக்குது. இன்னும் அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங் இல்லை. அது ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. பாட்டு இது அந்த படம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாத வந்தால் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, சொல்லவே தேவையில்லையே. சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இல்லாத இதெல்லாம் சொன்னாங்க, பயந்துட்டு வந்தேன். சூப்பராக போகுது படம். வந்து 1 வீக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக போகிறாங்களே, அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. செம்ம சார். என்ன சார், கமல் எப்படி உலக நாயகன். சூப்பர் சூப்பர், செம்மையாக பண்ணியிருக்காரு சார். இன்னும் பார்ட் 3 வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் சார். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். படம் ரொம்ப சுமாருண்ணே. அம்மா ஒரே கசகசன்னு தலைவலியே வந்துருச்சு. சங்கர் படம் மாதிரி இல்லை. சங்கர் படம் வேறு லெவலில் இருக்கும். இது வேறு யாரோ எடுத்த மாதிரி இருக்குது. கமல் சார் ஓகே தான், வழக்கம் போல் அவர் டேலண்டாக தான் இருக்கார். பட் ஓகே, ஆனால் அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், அடுத்தது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. டீம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அவரோட ஆக்டிங் எல்லாமே பிடிச்சிருந்து. கமல் தான், அதை வந்து ஒன்றுமே சொல்லவே முடியாது. சூப்பராக பண்ணியிருந்தார் கமல். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. கமலை நம்ம குறைய சொல்ல முடியாது, ஏன்னா கமல் ஃபேன் நான். நல்லா தான் இருக்கு. கமல் சூப்பராக பண்ணியிருக்கா. கமலில் வந்து கமலுக்கு நம்ம இதுவே கொடுக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு செய்வார். நல்லா இருக்குது. அந்த சண்டைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம இங்கே போடுற சண்டையாட்டம் இல்லாமல் அது அந்த இதில் போடுறது நல்லா இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன். படத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிறாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. அது ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சூப்பராக நடிச்சிருக்கிறாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் ரொம்ப நல்ல விறுவிறுப்பாக போகுது. எல்லாமே பிடிச்சிருக்குங்க. கடைசி சண்டை நல்லா இருக்குது. அந்த இது நல்லா இருக்குது. அந்த இதில் போகிறாரு பாருங்க, அது நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாங்க. படத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாங்க, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அந்த 1 ரூபாய்க்கு தடுத்து உள்ளே போகிறாரு பார்த்தீங்களா, அந்த சண்டை, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, வந்து பார்த்தா தான் தெரியும். படத்தை பார்த்தா தான் புரியும். புரிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. காரணம் என்னன்னு தெரியல. சங்கர் படம், அதுவும் கமல் சார் நடித்த படம்ன்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. கமல் சார் ஃபேன் நான். ஆக்சுவலாக அவர் படமே நல்லா சூப்பராக இருக்கும். அவர் நல்ல அவரோட எஃபெக்ட் நிறையா இருக்கும். பட் அவரோட எஃபெக்ட் இருந்ததே தவிர கதை அவ்வளோ பெருசாக இல்லை படத்தில். அனிருத் மியூசிக் நல்லா தான் இருந்தது. பாட்டு வந்து அவ்வளோ எல்லாமே சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த தாத்தா வராரு மட்டும் ஓகே, நல்லா இருந்தது. மற்றபடி வேறு எந்த சாங்கும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆமாம்மா, பார்ட் 3 வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது சின்ன வயசில் வர மாதிரி அந்த சீன்ஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ இந்தியன் 3 இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ட் 3க்கு வெயிட்டிங்கு. 0 to 1 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி படம் போயிருக்கு. பட் ஒரு சில இடத்துல லேக் இருந்தாலும் படம் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அந்த நிமிஷம் ரொம்ப அவ்வளோ ட்ரிம் ஆகலை. ஒரு 8-9 நிமிஷம் தான் ட்ரிம் ஆகிருக்கு. பட் விவேக் சாரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடுறான்னு நினைக்கிறேன். இப்போ விவேக் மனோபாலம் இல்லை. ஸோ அவங்களுக்கு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். கமலா பண்ணியிருக்காரு. பட் அவர் ஏஜிக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து நிறைய
இது லேக் இருந்தாலும் அவருக்கு நிறைய அவர் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த ஃபைட்லாம் நல்லா இருந்தது. கமல் சூப்பராக நடிச்சிருக்காரு. யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து க்ளீனாக இருக்கணும் நாடு அப்படின்றது. பார்ட் 3 கண்டிப்பாக ஈகர்லி வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, பட் ஓகே செம்ம ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே இதுதான் வந்து லஞ்சத்தை ஒழிக்கணுன்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்கள வர வச்சுட்டு திரும்ப இவங்களே அது போற வைக்கிறது இருந்து ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி ஒரு இது தோணுது. மேபி இன் பார்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி இதோட நல்ல எண்டிங் இருக்கும்ன்ட்டு. பட் கம்பேர் டு பார்ட் 1ன்ற இது மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதை சின்ன வயசுலேயே நான் பார்த்தது. அந்த ட்ரெண்டு வந்து இதில் கொண்டாடல. பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரிம் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் அன்வான்ட் சீன்ஸ் அந்த சேசிங் எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். பார்ட் 3 வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபினிஷிங் டச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவரோட ஆக்டிங் ஆப்வியஸ்லி எப்பவுமே பக்கா பர்ஃபெக்டான ஆக்டிங் தான். அது பார்ட் 1லேருந்தே நம்ம அது சொல்ல வேண்டும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பிரம்மாண்டமாக இருந்தது. ஷங்கரோட டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது எப்பவும் போல். அது அவங்களோட இது. என்னோட விஷயம் எனக்கு கமல் ஃபேன் நான், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. அதான் டைம் போனதே தெரியல எனக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். கமல் நல்லா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படம் ஓகே நல்லா இருக்குது. பட்டில் ஊழல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அதுதான் வெயிட்டிங். பார்ட் 3க்கு தான் வெயிட்டிங். பார்ட் 2 அந்தளவுக்கு இல்லை. பார்ட் 3க்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல ப்ரோ, சொல்கிற அளவுக்கு ஒன்று பார்க்கலாம் ஒரு வாட்டி. பார்ட் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எண்டு காட்டினாங்க, பார்க்கலாம். கமல் வந்து பார்ட் 2ல் வந்து அவ்வளோ இதுன்னு தெரியல. ஆனால் 3 நல்லா இருக்கும். அதான் யங் கமல் காட்டுறாங்களே, ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3க்கு வெயிட் பண்ணி. படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம். எல்லா கமலோட அந்த ஒரு சில டைலாக் அவ்வளோதான். படத்தில் என்ன லஞ்சம் எதுவும் வாங்காதீங்க, நேர்மையாக இருங்க. சாங்ஸ் ஓகே, பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் இப்போது இந்தியன் 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்தியன் 1 வந்து தமிழ்நாடு மட்டும் காமிச்சு அந்த படம் போகும். அப்போ நிறைய ஸ்டோரிஸ்லாம் போயிட்டுருக்கும். இப்போது இவர் மற்ற ஸ்டேட்லேயும் போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அப்போது நிறைய கதைகள் கொஞ்சம் விரிஞ்சு போகிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. மற்றபடி நோக்கம் இல்லாமல் ஒன்று தான். நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்குது. அவர் எப்போவுமே உலகநாயகன் தானே. அவர் சொன்னால் கேட்டுக்கணும், அவ்வளோதான். அவங்களாம் ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க, லெஜெண்டு. இப்போ இளையராஜா சார்லாம் ஐயா இருக்காங்க. அவங்களாம் அவ்வளோதான். அவங்ககிட்ட சொல்ல வராங்க, அதை கேட்டுக்கணும். விமர்சனம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி போயிட்டாங்க அவங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் பழசாக இருந்தாலும் ஆனால் இப்போதைக்கு அதை பார்க்குறது அந்த சீனாக நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாததுன்னு. நல்லா இருந்துச்சு படம். கமல் சூப்பராக பண்ணியிருக்காரு எப்பயும் போல். நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேம் ஃபர்ஸ்ட் மாதிரி செகண்ட் டேட் நல்லா இருக்குது. அவ்வளோ வேரியேஷன்ஸ் எனக்கு தெரியல. ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ஆனால் முதல் இது மாதிரி அவ்வளோ இது இல்லை. ஆனால் இது எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பரவாயில்ல. கமல் இது நல்லா இருக்கு. அடுத்தது தேட பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம். கமல் ஆக்டிங், அந்த பிரம்மாண்டமான இது செட்டு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்குறோம். இதை விட அது இன்னும் சூப்பராக, இது நல்லா இருக்கு. இதை விட இன்னுமே அது நல்லா இருக்கும்ல. படம் செம்மையாக இருந்ததுங்க. ட்ரைலர் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எதிர்பார்க்குறோம் அடுத்த படம் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா. அவர் நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். சூப்பராக இருந்துச்சு சார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் சார் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்ததுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாங்க அடுத்த பாட்டு சூப்பராக ஓடுங்க. சேம் தான். அவர் இருக்க இதில் அவர் போட்ட அதே சேம் மியூசிக் தான். பட் நிறைய பேக்ரவுண்டில் அந்த இந்தியன் மியூசிக் பார்ட் 1 மியூசிக் வந்ததுனால அது கொஞ்சம் மேட்ச் அடிச்சு வருது. நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம். இல்லை அது ஓகே. இது வந்து அதான் சொல்கிறேனே, இந்தியா லெவலில் கொண்டு போயிருக்காங்க அடுத்த ஸ்டெப். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் காமிக்கும்போது உங்களுக்கு ஏதோ அந்த கதைக்களம் கொஞ்சம் நீண்டு போகிறது. ஃபஸ்ட்டு இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கும். அதனால் அது காமெடி, அது நிறைய ஸ்டோரி சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு. இதில் இது கொஞ்சம் இல்லை, பிரம்மாண்டம் இருக்குது. சொல்லியிருக்கிறாங்க கடைசியில் பார்க்கலாம். எதிர்பார்ப்போட இருக்குது. நல்லா இருக்கும் படம். பார்த்தேன். பார்த்துட்டே நல்லா தான் இருந்துச்சு. இந்தியன் 1 எதிர்பார்த்துட்டு வந்து இந்தியன் 2 அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியன் 3 இதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. வித்தியாசமான கோணத்தில் நிச்சயமாக எடுப்பாங்க. நல்லா இருந்தது. சித்தார்த்தோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, மியூசிக் நல்லா இருந்தது.